ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ராகவையா அப்படிங்கிற பெரிய பணக்காரர் இருந்தாரு. அவர்கிட்ட பணம் மட்டும் கிடையாது, நல்ல குணமும் நிறைய இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே நிறைய உதவிகளை செய்வாரு. எல்லாரையும் ஒழுங்கா மதிப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் தான தர்மங்களையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. யாராவது வந்து கஷ்டம்னு நின்னா போதும் முதல்ல உதவி செய்யறதுக்கு அவர் தான் போவாரு. ராகவையாவுக்கு மனைவி லக்ஷ்மி, புள்ள சேகர் இருந்தாங்க. அதே ஊர்ல தான் சீனையா அப்படிங்கிற இன்னொரு பணக்காரனும் இருந்தான். அவன் மனைவி பேரு தேவி, புள்ள கிஷோர் இருந்தாங்க. ஒரு நாள் சீனையா கிட்ட அவனுடைய மனைவி இப்படி கேட்டா, ஏங்க, இன்னைக்கு நான் கோவில் எல்லாருக்கும் அன்னதானம் போடலான்னு இருக்கேன், என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ஊர் ஜனங்களுக்கு இலவசமா சாப்பாடு கொடுத்தீன்னா நாளைக்கு அவங்க கிட்டயே இலவசமா சாப்பாடு வாங்க வேண்டிய நிலைமை வரும். அதனால வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றத கேளு. பணம் என்ன சும்மாவா வருது? கஷ்டப்பட்டாதான் அதோட அருமை தெரியும். இப்படி சொன்னா எப்படிங்க? 10 பேருக்கு உதவி செஞ்சாதானே நமக்கும் நல்லது நடக்கும். இப்படி நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு நான் யோசிக்க மாட்டேன். பணம் சம்பாதிச்சோமா அதை எடுத்து வச்சோமான்னு தான் நான் யோசிப்பேன். சரி, எனக்கு நேரமாகுது, நான் கிளம்புறேன். இந்த பக்கம் ராகவையா கிட்ட அவங்க மனைவி லக்ஷ்மி இப்படி சொன்னாங்க, எப்ப பார்த்தாலும் எல்லாருக்கும் ஏதாவது உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்படி சொத்து எல்லாத்தையும் ஜனங்களுக்காக செலவு பண்ணிட்டா நமக்குன்னு ஒரு புள்ள இருக்கான், அவனுடைய எதிர்காலத்தை கொஞ்சம் யோசிங்க. இங்க பாரு லக்ஷ்மி, கடவுள் நமக்குன்னு கொடுத்த பணத்தை சரியா பயன்படுத்தினாதான் நாம உண்மையான பணக்காரங்க. நமக்கு தான் இவ்வளோ இருக்கு, மிச்சம் இருக்கிறத வச்சு தான் நான் ஏழைங்களுக்கு செய்யறேன். இப்படிப்பட்ட பேச்சுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, அதிகமா தானம் பண்றது நல்லதுக்கு இல்ல. அப்பதான் அங்க வந்த ராகவையாவோட நண்பன் ராமு, ராகவா, தயாராயிட்டியா? நான் தயாராயிட்டேன், எல்லாமே ஏற்பாடாயிடுச்சு, நாம தான் போகணும். என்னண்ணே, என்ன மறுபடியும் ஏதாவது புது யோசனை வந்திருக்கா இவருக்கு? புதுசா மறுபடியும் ஏதாவது தான தர்மம் பண்ற வேலையை பாக்குறாரா? ஆமாமா. டே, நீ நிப்பாட்டு, வா நாம சந்தைக்கு போலாம். வீட்டை விட்டு வெளியில வந்த ராகவையாவும் ராமுவும் இப்படி பேசிக்கிட்டாங்க. என்னடா என்ன பேச விடாம தடுத்துட்ட? பின்ன தடுக்காம உன் தங்கச்சிக்கு மட்டும் நாம செய்ய போறது தெரிஞ்சது 2 பேரையும் தொடப்ப கட்டையிலேயே அடிப்பா. அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? மறந்துட்டியா? ஆமாண்டா, மறந்துட்டேன். அப்படி அவங்க 2 பேரும் அந்த ஊர் சந்தைக்கு போனாங்க. அங்க சந்தைக்கு வரவங்களுக்காக குடிக்கிறதுக்கு தண்ணி, அப்படியே மோரு, அதே மாதிரி மதியம் சாப்பாடு ஏற்பாடும் பண்ணிருந்தாங்க. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த சீனையா அவனுடைய நண்பன் கிட்ட இப்படி சொன்னான், பாத்தியாடா, அந்த ராகவன் சொத்து முழுவதையும் ஊருக்காக அழிச்சுக்கிட்டு இருக்கான். இது ஒரு வகையில் எனக்கு நல்லது தான். நல்லதா? அது எப்படி? அவன் சொத்து எல்லாமே கரைஞ்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் ஊரில் நான் தானே பெரிய பணக்காரன். எனக்கு அடுத்து யாரும் பணக்காரன் இல்லையே. இவ்வளோ சுயநலம் இருக்கணுமாடா? இந்த உலகத்தில் பணம் இருக்கிறவங்கள தான் 4 பேர் மதிப்பாங்க. அப்படின்னா நம்மள ஒருத்தவங்க மதிக்கணும்னா நம்மக்கிட்ட கத்தையாக பணம் இருக்கணும், இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. இப்படி தான தர்மம்லாம் பண்ணிக்கிட்டு போனோம்னா நாளைக்கு நாம் நடுத்தெருவில் தான் நிற்கணும். அப்படி அன்னைக்கு சந்தைக்கு வந்த நிறைய பேர் மதிய நேரம் ராகவைய ஏற்பாடு பண்ண அன்னதானத்துல சாப்பிட்டாங்க, நன்றியும் தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் ராகவையா பழைய துணிகளை வேணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இது எல்லாத்தையும் பார்த்த சீனையா ராகவையா கிட்ட வந்தான். இப்படி இலவசமா எல்லாத்தையும் கொடுத்துட்டா ஏழைங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கணுங்கிற எண்ணமே வராது. இது ரொம்ப பெரிய தப்பு. உனக்கு உதவி செய்ய பிடிக்காது, ஆனா எனக்கு உதவி செய்யறது ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்சத செஞ்சிட்டு போறதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு ராகவையா சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு பதில் சொல்லி அங்கிருந்து ஒரு வழியில போயிட்டாரு. சரியா சொன்னாருல்ல, அதனால தான் ஊருக்காரங்கெல்லாம் ராகவையாங்கிற பேரை கேட்டாலே சந்தோஷப்படுறாங்க. கொஞ்சம் நிப்பாட்றியா? நீ என்னோட நண்பனா இல்லை அந்த ராகவையாவோட நண்பனா? நான் அவரோட நண்பன் இல்லை, அதுக்குன்னு எதிரியும் இல்லை. இப்படி சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் ஒரு ஏழை பிராமணன் அவருடைய மனைவியோட சீனையா வீட்டுக்கு வந்தாரு. ஐயா, நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க ஐயா. தயவு செஞ்சு ஏதாவது உதவி பண்ணுங்க ஐயா. எந்த வேலை வெட்டியும் செய்யாம பிச்சை எடுத்து வாழலான்னு நினைக்காத, அது உனக்கு நல்லதில்ல அப்படின்னு அவரை அவமானப்படுத்தினாரு. அந்த பிராமண ராகவையாவுடைய வீட்டுக்கு போனான். அப்ப ராகவையா அவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள உட்கார வச்சு வயிறார சாப்பாடு போட்டாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு கொஞ்சமா பணத்தையும் கொடுத்து உதவி செஞ்சாரு.
அத கேள்விப்பட்ட சீனையா ராகவையா கிட்ட வந்து இப்படி சொன்னான். இதெல்லாம் ஏன் பண்ற? அத கேட்டு ராகவையா சிரிச்சுக்கிட்டே, உன்கிட்ட யார் வந்தாலும் அவங்க அப்படியே போக வேண்டியது தான். ஆனா என்கிட்ட வர்றவங்க அவங்க கவலைய விட்டுட்டு தான் போவாங்க. அப்படின்னு சொன்னாரு. அத கேட்டு சீனையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். அவன் பண்ணது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னை தானே மாத்திக்கிட்டான். அன்னையில இருந்து அவன் பணத்தை சம்பாதிக்க மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கல, அந்த பணத்தில் நிறைய பேருக்கு உதவி செய்யவும் முக்கியத்துவம் கொடுத்தான். ஒரு நாள் ராகவையா தோட்டத்துல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவர் பக்கத்துல ஒரு பொண்ணு வந்தா. அந்த பொண்ணு ரொம்ப சோகமா இருந்தா. என் புருஷனுக்கு கடன் அதிகமாயிடுச்சுங்க ஐயா. கடன் தீர்க்க முடியாம நாங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்க கிட்ட இருக்கிறது தங்க வளையல் மட்டும்தான். அதை விற்க போனா பணத்தை ரொம்ப குறைவா கொடுக்கறாங்க. தயவு செஞ்சு நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணுங்க ஐயா. அப்போ ராகவையா அவகிட்ட இருக்கிற வளையலை வாங்கிக்கிட்டு இப்படி சொன்னாரு. இந்த வலையில விற்க வேண்டாமா? இது இப்படியே இருக்கட்டும். கூடிய சீக்கிரம் உங்க கஷ்டம் எல்லாம் சரியாயிடும். அப்படின்னு தைரியம் கொடுத்தாரு. அந்த பொண்ணோட புருஷனுக்கு அவரு வேலை போட்டு கொடுத்தாரு. அப்படி கொஞ்ச நாள்ல அவங்க குடும்பத்தோட சூழ்நிலை சரியாயிடுச்சு. ஒரு நாள் அந்த பொண்ணு திரும்ப வந்து ராகவையா கிட்ட இருக்கிற வளையல வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தா. நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேங்க ஐயா. இப்போ நாங்க சம்பாதிச்ச பணத்துல வளையல மீட்டிட்டு போக வந்திருக்கேன். அது கேட்டு ராகவையா சிரிச்சுக்கிட்டே, நான் இந்த தங்க வளையலுக்காக உதவி செய்யலம்மா. நீங்க நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக தான் உதவி செஞ்சேன். அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டது அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா அவர் காலில் விழுந்து கும்பிட்டா. இப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிற சில பொறுக்கி பசங்க ராகவையாவுடைய குணம் உண்மையிலேயே அந்த அளவுக்கு நல்ல குணமா, அவரு மனசாரதான் எல்லாருக்கும் உதவி செய்யறாங்களா அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. உண்மையிலேயே ராகவையா மனசாரதான் உதவி செய்யறாரா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க அவங்க ஒரு நாடகம் ஆடினாங்க. ஒரு நாள் ராகவையா வீட்டுக்கு ஒரு வயசான பிச்சைக்காரன் வந்தான். அவனுக்கு கை கூட இருக்கல. பிச்சைக்காரன் ராகவையா கிட்ட வந்து இப்படி கேட்டான். எனக்கு ஒரு புது வீடு வேணும். வாழ்க்கை முழுக்க நான் தெருவிலேயே படுத்து தூங்கிட்டேன். தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. அப்படின்னு கேட்டாரு அந்த பிச்சைக்காரரு. அப்ப ராகவையா கொஞ்சம் கூட தயங்காம அந்த பிச்சைக்காரனுக்காக ஒரு அழகான குடிசைய கட்டி கொடுத்தாரு. அத பார்த்து அந்த பசங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சது, நாம எல்லாரும் நினைச்ச மாதிரி சும்மா பேருக்காக இவரு உதவி செய்யல, உண்மையிலேயே அவரு நல்ல மனசோட தான் எல்லாருக்கும் உதவி செய்யறாருன்னு. உடனே அவங்க ராகவையா கிட்ட வந்து அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பையன் ராகவையா கிட்ட வந்து இப்படி கேட்டான். நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் சம்பாதிச்சுக்கிட்டே உங்க குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கலாம்ல. எதுக்காக ஏழைங்களுக்கு உதவி பண்றீங்க? அதுக்கு ராகவையா சிரிச்சுக்கிட்டே இப்படி சொன்னாரு. என்கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் எனக்கே சொந்தமாகாது. யாருக்குன்னா தேவை இருக்கும்போது அந்த பணம் அப்போ அவங்களுக்கு சொந்தமாகும். இந்த பணத்தை கொடுத்து பொழைச்சவங்க, நான் செய்யறத பார்த்து அவங்களையே மாத்திக்கிட்டவங்க, இவங்க எல்லாரும் தான் என்னுடைய உண்மையான சொத்து. நீங்க இப்படி இருக்கிறதுக்கான காரணம், ஒரு மனுஷன் ஏதாவது செய்யறானா நிச்சயம் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னா, சின்ன வயசுலயே என்னோட அப்பா இறந்து போயிட்டாரு. எங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு தனியா என்னை வளர்த்தாங்க. அந்த நேரத்துல எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இருக்கல. அப்பதான் ஒரு வயசான பாட்டி வந்தாங்க. என் அம்மாவுக்கு வேலை கொடுத்து எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. அன்னைக்கு அந்த பாட்டி மட்டும் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கலன்னா இப்போ இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டோம். அந்த வயசான பாட்டி செஞ்ச உதவி சின்ன உதவியா கூட இருக்கலாம். ஆனா இப்ப வரைக்கும் அவங்க செஞ்ச உதவிய என்னால மட்டும் மறக்க முடியல. நமக்கு நல்லது பண்ணவங்கள எப்பவும் நாம மறக்க முடியாதுல்ல. நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணம் எப்படிப்பட்டதா இருக்கணும் தெரியுமா? நாம இந்த உலகத்துல இல்ல அப்படின்னாலும் கூட 4 பேர் நம்மளை பத்தி பெருமையா பேசணும். பணத்துல என்ன இருக்கு? இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கும், நாளைக்கு நம்ம கிட்ட இல்லாமலும் போகலாம். ஆனா நாம நல்ல மனசோட 4 பேருக்கு உதவி செஞ்சோன்னு வச்சுக்கோ, நாளைக்கு நாம இல்லைனாலும் அந்த பேரு நம்மளை விட்டு போகவே போகாது. ராகவையா சொன்னதை கேட்டு அந்த பையன் ரொம்ப சந்தோஷமா ராகவையா மாதிரி தான் நானும் இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, தானம் செஞ்சா பணம் குறையலாம், ஆனா கௌரவம் அதிகமாகும். ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம். அந்த கிராமம் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப அழகா இருந்துச்சு. சுத்திலும் பச்சை பசேல்னு வயல், பசுமாடு, ஆடு, கோழி, அப்படியே ஆறு, இதெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகா இருந்துச்சு.
அந்த ஊர்ல ராகவையாவுடைய குடும்பம் இருந்துச்சு. ராகவையா ஒரு பெரிய ஜமீன்தாரரு. அவருக்கு நிறைய வயல்களும் இருந்துச்சு. அவர்கிட்ட நிறைய மாடு, எருமை எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பார்த்துக்க வேலைக்காரங்களும் இருந்தாங்க. ராகவையா கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, வேலைக்காரங்களுக்கு மட்டும் சரியான கூலி பணம் கொடுக்கவே மாட்டான். ஒரு நாள் ராகவையா கிட்ட அவருடைய நண்பனான ராமையா இப்படி கேட்டாரு. என்னடா என்ன வர சொன்னியாமே? ஆமாண்டா, 2 பேரும் சேர்ந்து பட்டணத்துக்கு போலான்னு தான். எதுக்குடா? கொஞ்சம் எரும மாடுங்களை வாங்கிட்டு வரணும். ஏற்கனவே இருக்கேடா, இப்போ எதுக்கு வாங்க போற? இன்னும் எருமைங்களை வாங்கி போட்டு அதுங்களை பார்த்துக்க வேலைக்காரங்களை வைக்க போற. இதெல்லாம் எதுக்கு? என்னடா இப்படி சொல்ற? நான் இன்னும் அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டாமா? சரிடா, உன்னோட விருப்பம், வா போகலாம். அப்படி ராகவையா ராமையா 2 பேரும் பட்டணத்துக்கு போய் சில எருமைகளை வாங்கிக்கிட்டு வந்தாங்க. சரி, இந்த எருமைங்களை பார்த்துக்க வேலைக்காரங்களை வச்சிருக்கியா? ஆ, இருக்காண்டா ஒரு குதிரை மாடுங்களை பார்த்துக்கோ. என்னடா இப்படி சொல்ற? ஒருத்தனோட தேவைய நாம நமக்கு பயன்படுத்திக்கணும். இந்த ஊர்ல ரங்கையான்னு ஒருத்தன் இருக்கான். அவனுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லையாமா. அவன் அவங்க அம்மாவை காப்பாற்றணுங்கிறதுக்காக என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துருக்கான். எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிப்பான். டே, உனக்கு இதெல்லாம் பாவமா தோணலையா? டே, பாவமா? இந்த காலத்தில் பாவப்படக்கூடாது. இந்த காலத்துலேயும் பாவம், நேர்மை, நியாயம்னு பேசினா நம்மள மாதிரி பணக்காரங்க கிட்ட பணம் இல்லாமல் போயிடும். எல்லாம் என் நேரம்டா. உன்னை மாற்றணும்னு நினச்சேன் பாரு. சரி, நேரமாகுது, கிளம்புறேன். இப்படி இருக்கும்போது அடுத்த நாள் ரங்கையா ராகவையாவை பார்க்க வந்தான். ஐயா, ஆ வந்துட்டியா ரங்கையா? உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கே நீ வேலையில் சேர்ந்துடு. இந்த உதவியை எப்பவும் மறக்க மாட்டேங்க ஐயா. நான் இன்னைக்கு இருக்கிற நிலமையில யாரும் எனக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் மட்டும்தான் பெரிய மனசு பண்ணி வேலை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. உன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் வேலை கொடுத்துருக்கேன். அந்த நம்பிக்கையை காப்பாத்து. அங்கே பாரு, எரும மாடுங்க இருக்குல்ல, அதுங்க எல்லாத்தையும் மேய்க்க கூட்டிக்கிட்டு போயிட்டு வா. சரிங்க ஐயா. இப்படி இருக்கும்போது அடுத்த நாள் கோழிங்களை பாத்துக்கிற பீமையா ராகவையா கிட்ட வந்து, ஐயா, நம்ம கோழிங்கள்ல சில கோழிங்களை காணோங்க ஐயா. எப்படி கோழிங்க காணாம போச்சு? நீ வேலை பார்க்குறியா இல்லை தூங்கிக்கிட்டு இருக்கியா? உன்னை எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கேன்? கோழிங்களை பார்த்துக்க தானே. அதை பார்த்துக்கிறத விட்டுட்டு வேற என்ன வேலை உனக்கு? நான் கவனமாக தாங்க ஐயா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ராத்திரி தான் இந்த திருட்டுத்தனம் நடக்குது போல. என்னடா நடிக்கிறியா? நீயே கோழிங்களை திருடிட்டு வேற யாரோ திருடினதா பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னையிலிருந்து உனக்கு இங்கே வேலை கிடையாது. ஐயா, நான் எந்த தப்பும் பண்ணலைங்க ஐயா. என்னை நம்புங்க. எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க ஐயா. சரி, கவனமாக வேலை பாரு. இன்னொரு தடவை கோழி எதனா காணாமல் போச்சுன்னா அப்புறம் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். சரிங்க ஐயா, இனிமே அப்படி நடக்காம பார்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்த நாள் சீனு வந்து ராகவையா கிட்ட இப்படி சொன்னான். ஐயா, 2 எரும மாட்டை காணாங்க ஐயா. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டிலேயே திருட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் யார் பண்ணுறாங்க? எப்படி காணாமல் போச்சுன்னே தெரியலங்க ஐயா. சரி, கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்குள்ளே நான் எதனா வழி பண்ணுறேன். அடுத்த நாள் ராமையா கிட்ட ராகவையா நடந்தது எல்லாத்தையுமே சொன்னான். எனக்கு ஒரு யோசனை வருதுடா. என்ன அது? நீ சொல்கிறத வச்சு பார்த்தா திருடுறதுக்காகவே ராத்திரி யாரோ இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கு. திருடனை கண்டுபிடிக்க கூட என்கிட்ட யோசனை இருக்கு. என்ன யோசனை? சீக்கிரம் சொல்லு. பொதுவா திருட வர்றவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போவாங்க. ஆனால் நாம் எவ்வளவு தேடியும் எந்த தடயமும் கிடைக்கல. அந்த திருடன் ரொம்ப புத்திசாலின்னு தெரியுது. அந்த திருடனை கண்டுபிடிக்கணும்னா நாம் ஒரு திட்டத்தை தீட்டியாகணும். என் திட்டம் என்னன்னா, எப்படியும் திருடன் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மாடு, ஆடு, கோழியை திருடத்தானே வரான். அப்படின்னா நம்ம வீட்டு பின்னாடி நாம் குங்குமத்தை கொட்டி வைக்கணும். எப்படியும் திருடன் அதில் தானே நடந்து வரணும். அடுத்த நாள் காலையில் ஊர் பஞ்சாயத்தை கூட்டலாம். பஞ்சாயத்துக்கு எல்லாரும் வருவாங்கல்ல, அப்போ யார் காலில் குங்குமம் இருக்குன்னு பார்ப்போம். இது நல்ல யோசனை தான்டா. நினைச்ச மாதிரியே ராமையா ராகவையா 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு பின்னாடி குங்குமத்தை தெளிச்சு விட்டாங்க. அடுத்த நாள் காலையில, என்னடா இது? இன்னைக்கு பஞ்சாயத்தில் எல்லார் காலையும் நான் பார்த்தேன். யார் கால்லையும் குங்குமம் ஒட்டிக்கிட்டு இல்லையே.
ஒருவேளை அவன் செருப்பு போட்டுக்கிட்டு வந்திருப்பான். சரிடா, அப்ப இன்னொரு திட்டத்தை போடுவோம். அது என்னது? அது அந்த திருடன் வர்ற வழியில நாம ஏன் மணியை கட்டி வைக்க கூடாது? எப்படியும் அந்த திருடன் அந்த மணியை தாண்டி தானே உள்ள வந்தாகணும். அப்படி தாண்டி வரும்போது அவன் கால்பட்டு மணி சத்தம் நிச்சயம் கேட்கும் இல்ல? அப்ப அந்த திருடனை நாம பிடிக்கலாம். அப்படி ராமையா சொன்ன மாதிரி வழியில மணியை கட்டி வச்சாங்க. ராத்திரி நேரமும் முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில இந்த தடவையும் கண்டுபிடிக்க முடியலையே. ஆமாண்டா, இப்ப என்ன பண்றது? சரிடா, இந்த தடவை நாம மாட்டு கொட்டகையில தங்கத்தை எல்லாத்தையும் வச்சிடலாம். எப்படியும் அந்த திருடன் அதை எடுக்க வருவான் இல்லையா? அப்ப சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை வச்சு நாம நிச்சயம் திருடனை பிடிக்கலாம். சரிடா. அன்னைக்கு ராத்திரி ராகவையா தோட்டத்துல இருந்து ஏதோ சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. உடனே அவங்க 2 பேரும் தோட்டத்துக்கு வேகமா ஓடி போனாங்க. ரங்கையா, நீயா? இது எல்லாத்தையும் பண்றது நீதானா? எதுக்காக இப்படியெல்லாம் பண்ற? என்னால நம்பவே முடியல. பாத்தியா என் திட்டம் எப்படி வேலை செஞ்சுது? எனக்கு அப்பவே சந்தேகம் வந்தது. 2 தடவை போட்ட திட்டம் எப்படி அந்த திருடனுக்கு தெரிஞ்சதுன்னு. அப்பவே நினைச்சேன், நம்ம கூடவே இருக்கிற ஏதோ ஒரு ஆளு தான் இதை செய்யறாங்கன்னு. கூடவே இருந்துக்கிட்டு திருடிக்கிட்டு இருந்திருக்கான். நீ சொன்ன மாதிரியே நகையை வைக்க சொன்ன பெட்டிக்குள்ள நான் எலிகளை வச்சிருந்தேன்டா. நகை இருக்குன்னு நினைச்சு இவன் போய் அதை தொட்டு இருப்பான். எலி இவன் கையை பிடிச்சி கடிச்சிருக்கும். அதனால தான் இவன் கத்தி இருக்கான். எனக்கு சந்தேகம் வந்துச்சுடா. அதனால தான் முதல்ல நகையை வைக்க சொல்லிட்டு அப்புறமா எலிய வைக்க சொன்னேன். நம்ம வீட்டிலேயே திருடன் இருக்காங்கிறத நான் எப்போவோ கண்டுபிடிச்சிட்டேன். இல்லைன்னா நாம வீட்டுக்குள்ள போடுற திட்டம் வெளியில யாருக்கு தெரிய போகுது? நிச்சயம் நம்ம வீட்டு வேலைக்காரன் தான்னு தெரியும். எப்படியோ சரியான திட்டத்தை போட்டோம். எலி கடிச்சு இவனும் மாட்டிக்கிட்டான். இப்பதாண்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன ரங்கையா, உனக்கு தான் நான் சம்பள பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கனே, அது பத்தாம வீட்டில் திருடிக்கிட்டு வேற இருக்கியா? இனிமே உனக்கு என்கிட்ட வேலை இல்லை. என்னை மன்னிச்சிடுங்க ஐயா, வேலையை விட்டு தூக்கிடாதீங்க. இந்த வேலையை நம்பி தான் நானும் எங்கள் அம்மாவும் இருக்கோம். அப்படி இருக்கும்போது எதுக்கு திருட்டு வேலை பண்ண? எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க ஐயா. அவங்களுக்கு வைத்தியத்துக்கு நிறைய பணம் செலவாகுது. ஏற்கனவே நான் உங்ககிட்ட வந்து முன்பணம் கொடுங்கன்னு கேட்டேன். கடனாக கொடுங்கன்னு தான் கேட்டேன். ஆனால் அதுக்கு நீங்கள் உனக்கு நான் சம்பளம் கொடுக்கறதே பெரிய விஷயம், முன்பணம்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அதான் இப்படி பண்ணிட்டேன். பாத்தியா ராகவையா, மற்றவங்களையே குறை சொல்லக்கூடாது. நாமளும் யோசிச்சு பார்க்கணும், நம்ம மேலே எதனா தப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு. சில பேருக்கு கஷ்டம் வந்தால் எவ்வளோ கீழே வேணுனாலும் இறங்குவாங்க. அது அவங்க கெட்ட எண்ணம் இல்லை, அவங்க சூழ்நிலை. நம்ம கிட்ட வேலை பார்க்குறவங்க கஷ்டத்தை நாமளே புரிஞ்சுக்கலன்னா வேற யார் புரிஞ்சுப்பாங்க? அவங்க எல்லாரும் கஷ்டப்படுறதால தான் நாம் நல்ல நிலமையில இருக்கோம். நீ இன்னும் மாறலன்னா அப்புறம் பாவத்தை தான் மூட்டையாக கட்டிப்ப. உங்ககிட்ட ஏற்கனவே உழைக்கிறவங்களை ஏமாத்தாதன்னு சொன்னேன். என்னை மன்னிச்சிடு ரங்கையா, நீ பணம் கேட்டதும் எனக்கு கோபம் வந்துடுச்சு. ஆனால் நீ எந்த நிலைமையில இருக்க, எதுக்காக கேட்குறேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஐயா, நான் தாங்க ஐயா மன்னிப்பு கேட்கணும். என்னால் உங்களுக்கான நஷ்டத்தை நான் இங்கே வேலை பார்த்து கழிச்சிடுறேங்க ஐயா. ஆனால் தயவு செஞ்சு என்ன வேலையை விட்டு தூக்கிடாதீங்க. அப்படி ரங்கையாவும் தப்ப ஒத்துக்கிட்டான். ரங்கையோட நிலைமைய பார்த்து அவங்க அம்மாவோட வைத்திய செலவுக்காக ராகவையா ரங்கைய கேட்ட அந்த பணத்தை அவனுக்கு கடனா கொடுத்தான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நம்ம அறிவை நம்ம நல்லதுக்கு தான் பயன்படுத்தணும். அந்த அறிவை கெட்ட வேலைகளுக்கும் திருட்டுத்தனத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது. ஒருவேளை அப்படி நீங்க பயன்படுத்தினாலும் வாழ்க்கையில உங்களால வெற்றி அடைய முடியாது. நீ கஷ்டப்பட்டு உன் அறிவால உழைச்சு பாரு, நாளைக்கு நிச்சயமா பெரிய ஆளாவ.